வணக்கம். உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி எப்பவாச்சும் தோணிருக்கா? ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஆனா அது நம்மளோட நாள் முழுசையுமே கெடுத்துடும். ஒரு சாதாரண கமெண்டோ, இல்ல நாம செஞ்ச ஒரு குட்டி தவறோ, ஏன் நம்ம மனசை இவ்ளோ ஆழமா பாதிக்குது? வாங்க, இன்னைக்கு நாம இந்த மன அழுத்த புதிருக்கான விடையே தேடலாம். நம்மளோட மூடு இருக்கே, அது சில சமயம் ஒரு பெரிய மர்ம மாதிரி தான். இப்போ நல்லா சந்தோஷமா இருப்போம், ஆனா அடுத்த நிமிஷமே ஒரு காரணமும் இல்லாம ரொம்ப டல்லா ஃபீல் பண்ணுவோம். இது ஏன் இப்படி நடக்குதுன்னு நாம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். நம்ம உணர்ச்சிகளை கையாளுற பயணத்துல அதுதான் முதப்படி. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? உங்க மேனேஜர் உங்க வேலையில ஒரு சின்ன தப்ப சுட்டி காட்டுறான்னு வச்சுக்கோங்க. இல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் உங்க காலை எடுக்கல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மள நாள் முழுக்க சோகமாவோ இல்ல கோவமாவோ வச்சுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா அது ஏன்? சரி, இந்த கேள்விக்கான ஒரு அற்புதமான பதில டாக்டர் டேவிட் பர்ன்ஸ் எழுதின ஃபீலிங் குட் அப்படிங்கிற புக்க நமக்கு சொல்லுது. நிஜமாவே நம்ம உணர்ச்சிகளை பத்தி ஒரு புது, ரொம்ப ஆச்சரியமான கோணத்துல இந்த புத்தகம் விளக்குது. வாங்க, இதுல இருந்து சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். இங்கதான் விஷயத்தோட முக்கியமான பாயிண்டே இருக்கு. நம்மள சுத்தி நடக்கிற எந்த ஒரு சம்பவமும் நம்ம உணர்ச்சிகளை நேரடியா உருவாக்குறது இல்ல. ஆமா, கேக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த சம்பவங்களை பத்தி நாம என்ன நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் நம்ம உணர்ச்சிகளை தீர்மானிக்குது. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உண்மை. இந்த வரிசைய கொஞ்சம் பாருங்களேன். முதல்ல ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தை பத்தி நம்ம மனசுல ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் தான் கடைசியா நம்ம உணர்வை உருவாக்குது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சம்பவத்துக்கும் உணர்வுக்கும் நடுவுல இருக்கிற அந்த எண்ணம் இருக்கே, அதை நம்மள கட்டுப்படுத்த முடியும். அதுதாங்க எல்லா மாத்துறதுக்கான சாவி. டாக்டர் பர்ன்ஸ் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனேயே நாம அதை ஃபீல் பண்றதில்ல. முதல்ல நம்ம மனசு தான் அந்த விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குது. அந்த அர்த்தம் தான் நம்ம மேல உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்துது. சிம்பிளா சொல்லணும்னா, நாம எப்படி ஒரு விஷயத்த பாக்குறோங்கிறது தான் எல்லாமே. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் நம்ம அடிக்கடி இவ்வளவு மோசமா ஃபீல் பண்றோம்? அதுக்கு காரணம் நம்ம மனசு சில பொதுவான சிந்தனை பிழைகளை செய்யுது. இதை நம்ம மைண்ட் பண்ற சின்ன சின்ன ட்ரிக்ஸ்னு கூட சொல்லலாம். தானா வர்ற தப்பான எண்ணங்கள் நமக்கு தெரியாமலேயே இதை நம்மள நெகட்டிவா உணர வைக்குது. இதுல முதல் பிழைக்கு பேரு பொதுமைப்படுத்துதல், அதாவது ஓவர் ஜெனரலைசேஷன். சிம்பிளா சொன்னா, ஒரு சின்ன நெகட்டிவ் விஷயத்த மட்டும் புடிச்சுக்கிட்டு அதை ஒரு முடிவே இல்லாத தோல்வி பாதையோட ஆரம்பமா பாக்குறது. ஒரு தடவை தோத்துட்டா இனிமே எப்போதுமே எனக்கு தோல்விதான் நம்புறது. இந்த புக்ல வர்ற ஒரு உதாரணம் இதை ரொம்ப அழகா விளக்கும். ஒரு பையன் ஒரு பொண்ணை கிட்ட டேட்டிங் சேர்க்கிறான். ஆனா அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிடுது. இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு, அவ்வளவுதான். ஆனா அந்த பையனோட மனசுல என்ன தோணுது தெரியுமா? அவ்வளவுதான், எனக்கு இனிமே யாருமே கிடைக்க மாட்டாங்க, நான் என் வாழ்க்கை பூரா தனியா தான் இருக்க போறேன்னு ஒரு பயங்கரமான எண்ணம் வருது. பாத்தீங்களா, ஒரு சின்ன சம்பவம் எப்படி ஒரு முடிவே இல்லாத சோகமா மாறுதுன்னு. அடுத்து நாம பார்க்க போற பொதுவான பிழை தனிப்பட்டதாக்குதல், அதாவது பர்சனலைசேஷன். இது என்னன்னா, நமக்கு முழுசா சம்பந்தமே இல்லாத ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்கு கூட நாம தான் முழு காரணம்னு நினைச்சு நம்மள நாமே குற்றவாளியாக்கிக்கிறது. இது தேவையில்லாம தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மனபாரத்தை நமக்கு கொடுக்குது. உதாரணத்துக்கு, ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பையன் பரீட்சையில மார்க் கம்மியா வாங்கிட்டா உடனே அவங்க மனசுல இது முழுக்க முழுக்க ஏன் தப்பு தான், நான் ஒரு நல்ல அம்மாவே இல்லைன்னு தோணுது. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த பையனோட படிப்புக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனா அந்த அம்மா எல்லா பழியும் தான் மேல மட்டும் போட்டுக்கிட்டு தன்னைத்தானே ரொம்ப வருத்திக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி சிந்தனை பிழைகளை கண்டுபிடிக்கிறது மட்டும் போதாது இல்லையா? அதை எப்படி சரி பண்றது? அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இருக்கு. இதோட பேரு 3-10 நுட்பம், அதாவது ட்ரிபிள் காலம் டெக்னிக். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்டெப் 1, உங்களை கஷ்டப்படுத்துற அந்த ஆட்டோமேட்டிக் எண்ணத்தை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஸ்டெப் 2, அதுல என்ன சிந்தனை பிழை இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஸ்டெப் 3, அந்த தப்பான எண்ணத்துக்கு பதிலா ஒரு நியாயமான, உண்மையான பதிலை எழுதுங்க. அவ்வளோதான். இந்த உதாரணத்தை பாருங்களேன். உங்க மனசுல நான் எதையுமே சரியா செய்யறதில்லைன்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கலாம். இதுல என்ன சிந்தனை பிழை இருக்கு? ஆமா, நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அதே பொதுமைப்படுத்துதல் தான். சரி, இதுக்கு ஒரு நியாயமான பதில் என்னவா இருக்கும்? ஒரு நிமிஷம், நான் சில சமயம் தப்பு பண்றேன், அது உண்மைதான். ஆனா நான் நிறைய விஷயங்களை சரியாவும் பண்ணியிருக்கேன். நான் ஒரு மனுஷன், தப்பு பண்றது சகஜம். பாருங்க, இந்த ஒரு சின்ன மாத்தம் அந்த தப்பான எண்ணத்தோட வலிமையை எப்படி உடைக்குதுன்னு. எவ்வளவு பவர்ஃபுல்! இந்த டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை. டெய்லி ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கினா போதும். ஆனா விடாம தொடர்ந்து செய்யும்போது உங்க மூட்ல ஒரு பெரிய பாசிட்டிவான மாற்றத்தை நீங்களே உணருவீங்க. உங்க மேல உங்களுக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் தானா அதிகமாகும்.
ஆக மொத்தம் நாம இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா, நம்ம மனநிலைய நாமளே தீர்மானிக்கிறதுக்கான ஒரு வழிதான். இது ஏதோ மேஜிக் இல்ல. இது நாம ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு கணமும் செய்யக்கூடிய ஒரு சாய்ஸ். இந்த ஸ்லைடு அந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகா காட்டுது. பழைய வழியில ஒரு சம்பவம் நடந்ததும் நாம நேரடியா ஃபீல் பண்ணி சூழ்நிலைகளை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். ஆனா இந்த புது வழியில சம்பவத்துக்கும் உணர்வுக்கும் நடுவுல வர நம்ம எண்ணத்தை நாம கவனிக்கிறோம். இது நம்மள சூழ்நிலையோட கைதியா இல்லாம நம்ம எண்ணங்களோட பார்வையாளரா மாத்துது. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. நாளைக்கு ஆபீஸ்ல உங்க வேலைய பத்தி ஒரு கமெண்ட் வருது. அந்த நேரத்துல உங்க மனசுல வர்ற எண்ணம் என்னவா இருக்கும்? நான் ஒண்ணுக்குமே லாயக்கில்லைன்னு சொல்ற உங்க எதிரியா? இல்ல சரி இது ஒரு ஃபீட்பேக், இதுல இருந்து நான் கத்துக்கலாம் ஆன்னு சொல்ற உங்க நண்பனா? அந்த சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. இந்த விளக்கத்தை முழுசா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பயனுள்ள விஷயங்களை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட நீங்க உதவலாம். அன்பு பெருகட்டும். நாம மீண்டும் சந்திப்போம்.